நோக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு உன்னை தனியா வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன டாக்டர், செக் பண்ணிக்கலாம்? என்ன ப்ராப்ளம்? நத்திங் டு வரி. ராஜரத்னத்துக்கு சம்பந்தமே இல்லாத மூணாவது ஆள் அந்த சுரேஷ். இப்ப மொத்த சொத்து அவனுக்கு போய் சேரப்போகுது. சொத்துக்காக காத்துட்டு இருந்த எங்களோட நிலைமை என்ன சார்? பத்மாவோட எல்லாம் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னும் நான் சரியா வாழ்க்கையை கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஏமா எங்களை பிரிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மாடி வைஷு, ஜலம் கொண்டாமா. வந்துட்டேன்ப்பா, இந்தாங்க. அப்பா, கௌஷியை பார்த்தளா? அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சுரேஷ் கிட்ட சொல்லிட்டலா? சுரேஷ் என்னப்பா சொன்னார்? அம்மா வைஷு, நம்ம மாப்பிள்ள சுரேஷ் இருக்காரே, அவர் ஒரு தெய்வ பிறவிமா. கௌசி தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மாப்பிள்ள கிட்ட சொல்லியிருக்கா. கௌசி வயித்துல வளர்றது சஞ்சயோட கருன்னு தெரிஞ்சும் மாப்பிள்ள அத பெருந்தன்மையா ஏத்துண்டாருமா. அப்பா, நான் அப்பவே சொன்னேன் இல்லப்பா, அவர் எதையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காம யாருக்கும் பாதகம் வராம பாத்து பாருன்னு. உண்மைதாம்மா. இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு கௌசி இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லப்பா, 7 ஜென்மத்திலையும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதுதாம்மா இப்ப அவளுக்கு உதவி பண்ணிருக்கு. ஆமாப்பா. சுரேஷ் எப்படிப்பட்ட பிள்ளை? யாருக்குமா இப்படிப்பட்ட குணம் வரும்? அது சரிப்பா, சுரேஷ் ஒத்துண்டார், ஓகே. அவ குடும்பத்து மனுஷனுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமாப்பா? இன்னும் தெரியாதுமா. தெரிய வரும்போது பிரச்சனை தானே வரும்பா. கௌசி எப்படிப்பா சமாளிக்க போறா? சுரேஷ் மாப்பிள்ள கௌசி கிட்ட எங்க ஆத்து மனுஷாளுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது தானா தெரியட்டும், நாமளா எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி தெரிய வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நேக்கு தெரியும்னு அவர் சொல்லியிருக்காருமா. அப்பாடா, இப்பதான் நீக்கு நிம்மதியா இருக்குப்பா. ஆமா, ராஜரத்ன மாமா என்ன சொன்னாரா? சஞ்சயே திரும்பவும் கௌசி வயத்துல வந்து பொறக்க போறதா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாராமா. பெருந்தன்மையோட இந்த விஷயத்தை ஏத்துட்ட சுரேஷ் மாப்பிள்ள பேருக்கு தன்னோட ஆஸ்தி பூரா எழுதி வைக்க போறாராமா. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம பத்மாவை விட கௌஷி பெரிய பணக்காரி ஆயிடுவ போல இருக்கேப்பா. எல்லா பெருமாள் செயல்மா. மனுஷாலால இந்த லோகத்துல தனிச்சு என்னம்மா பண்ண முடியும்? அவன் நம்மள ஆட்டி வைக்கிறா, நாம ஆடின்னு இருக்கோம். அவன் ஆடுறது போதுன்னு எப்போ நினைக்கிறானோ அப்ப நம்ம ஆட்டம் க்ளோஸ். அப்பா, என்னப்பா இது? நல்ல விஷயமா பேசிட்டு இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஒரு வழியா கௌசி பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிடுத்து. இனிமே புலம்பாம வைக்காம ராத்திரி நிம்மதியா தூங்குங்கப்பா. அவ பிரச்சனை எங்கம்மா முழுசா முடிஞ்சது? ரமேஷ் ஆத்துக்காரி சௌந்தர்யாவுக்கு கௌசி வாந்தி எடுத்து ஊறுகா சாப்பிட்டதுல அவ மேல சந்தேகம் வந்திருக்கிற மாதிரி தோன்றதுமா. அவளுடைய ஃபேமிலி டாக்டர் கீதான்னு இருக்காளாம். அவ ரெண்டு அழைச்சிட்டு போய் கௌசிய காட்ட போறேன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்காளாம். வரலேன்னு கௌசி மறுத்து பேசுனா சௌந்தர்யாவுக்கு வீணான சந்தேகம் வருமா. இப்ப வந்திருக்க இந்த பிரச்சனைய என் பொண்ணு கௌசல்யா எப்படி சமாளிக்க போறாம்பா? நேக்கு பயமா இருக்குமா. சௌந்தர்யா டாக்டர் பேர் என்னன்னு சொன்னா? டாக்டர் கீதான்னு சொன்னாமா. இந்த விவரம் நேக்கு போரும்பா. நான் உடனே ராஜரத்ன மாமாவை மீட் பண்ணி இந்த தகவல் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்ன பண்ணணுமோ அவர் பார்த்து பார்ப்பா. நீங்க தைரியமா இருங்கோ, சரியா? நிம்மதியா இருங்கோப்பா. துளசி, பத்மா எங்கம்மா? அவளையும் கொஞ்சம் கூப்பிட. நான் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அவளையும் வச்சுட்டு பேசினா நல்லா இருக்கும், அதனால கூப்பிட. பத்மா கோவிலுக்கு போயிருக்கா.
அப்படி என்னம்மா முக்கியமான விஷயமா என்கிட்ட பேசணும்? ரங்கநாயகி, ம், பத்மா இல்லைன்னா என்னடி? நம்ம துளசி கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுவோம். அவ கோயில்லேருந்து வந்த அப்புறம் நாம என்ன பேசணுங்கிறத அவள்கிட்ட சொல்லிட்டா அவ என்ன மறுத்தா பேச போறா? அதுவும் சரிதான். துளசி கிட்ட நாம பேசணும்னு நினைக்கிறத பேசிடலாம். முடிவுன்னு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த முடிவை சொல்றதுல தாமதம் இருக்கக்கூடாது. துளசி, உன் ஆம்படையா சுதர்சன் நன்னாத்தான் இருந்தா. என் பேச்ச கேட்டுண்டு இந்த ஆத்துக்கு அடங்கின பிள்ளையாத்தான் இருந்தா. தெளிவா இருந்த தண்ணியில யாரோ கல்லெறிஞ்ச மாதிரி சுத்தமா இருந்த அவன் மனச பணத்தாசை காட்டி யாரோ சலனப்படுத்திட்டா. அவனும் கேப்பார் பேச்ச கேட்டுண்டு நிறைய தப்பு பண்ணிட்டான். கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கான். இப்படியே அவனை விட்டா கூடிய சீக்கிரத்துல நம்ம கம்பெனியே திவால் ஆயிடும். நல்ல வேளையா பத்மா சுதாரிச்சுண்டு ஸ்ரீவத்சனை கம்பெனிக்கு அனுப்பினா. இப்போ சுதாவுக்கு என்ன வருத்தம்னா, ஸ்ரீ அவனோட தப்ப கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லிட்டானேங்கிறதா. எங்கனா அவன்கிட்ட அவன் பண்ண தப்ப கேட்டு வேணும்னு பயந்துண்டு அவனா முந்திண்டு என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு போறான். துளசி, சாதாரணமா சுதா நான் சொல்ற எந்த பேச்சுக்கும் மறு பேச்சே பேச மாட்டான். பார்த்தேல்ல, என்னென்னமோ பேசிட்டான். சுதாவோட இந்த போக்கு எங்க போய் முடிய போறதோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? நேரம் பார்த்து நானே அவர்கிட்ட பேசுறேம்மா. எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கம்மா. அடிப்போடி பைத்தியக்காரி, நான் பேசியே கேட்காதவன் நீ பேசின உடனே கேட்டுருவானா? என் சுதா பழைய சுதா இல்லடி. அவன் பாதை மாறிட்டான். அவனுக்கு இப்ப நிறைய பணம் வேணும். தான் மட்டுமே முதலாளியா இருக்கணும்னு சுதா இப்ப ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆசை அவன் மனசுல கிடந்து உறுத்துறதுனாலதான் அவன் எங்களை விட்டு ஒதுங்குறான். இனிமே அவன் எங்க கூட ஒட்டுதலா உறவா இருப்பான்னு நேக்கு படலடிமா. ஐயோ அம்மா, உங்க வாயால அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. அவர் உங்களுக்கு தம்பியா இந்த வீட்ல கடைசி வரைக்கும் இருக்கணும்மா. அதாம்மா என்னோட ஆசை. எனக்கும் அதான் ஆசை. ஆனா உன் ஆம்படியா அவன் எண்ணமெல்லாம் வேற மாதிரி இருக்கறச்சே நாம என்னடி பண்ண முடியும்? அம்மா துளசி, உன் மேல எங்களுக்கு எந்த வருத்தமோ கோவமோ கிடையாது. ஆனா இந்த சுதர்சன் இருக்கானே, மத்தவ பேச்சை கேட்டுண்டு ரொம்ப மாறி போயிட்டம்மா. அதனால்தான் பெரியவா சொல்லுவா, பச்சை மண்ணு ஒட்டும் சுட்ட மண்ணு ஒட்டவே ஒட்டாதுன்னு. எப்போ சுதர்சனுக்கு எங்க மேல அபிப்பிராய பேதம் வந்துடுத்தோ இனிமே அவன் எங்க கூட ஒட்டவே மாட்டாம்மா. இத மனசுல வச்சுண்டு உன்னோட எதிர்காலமும் குழந்தை கிருஷ்ணாவோட எதிர்காலமும் நன்னா இருக்கணும்னு நானும் ரங்கநாயகியும் ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கோம். ரங்கநாயகி, அந்த முடிவை தெளிவா அவள்கிட்ட சொல்லிடுறீ. துளசி, இனிமேல சுதர்சன இந்த ஆத்துக்குள்ள வச்சு சமாளிச்சுடலான்னு எனக்கு தோணல. வீணா அவனும் மனசு கஷ்டப்பட்டுண்டு நாங்களும் அவனோட நடவடிக்கையினால வேதனைப்பட்டுண்டு இந்த ஆத்துல இருக்கிறத விட அவனுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்து இனி உன் சமத்துப்பா, நீ எப்படி கெட்டிக்காரத்தனமா பொழைச்சுப்பியோ அப்படி பொழைச்சுக்கோன்னு சொல்லி உங்களை இந்த ஆத்துல இருந்து வெளியே அமிச்சுடலான்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால தாங்கவே முடியாதும்மா. உங்களோட பத்மாவோட எல்லாம் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழணும்னு தான்
ஆசைப்பட்டேன். ஆனா இன்னும் நான் சரியா வாழ்க்கையை கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஏமா எங்களை பிரிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏண்டி, நேக்கு மட்டும் உன்னையும் சுதர்சனையும் பிரிஞ்சு வாழணும்னு ஆசையா? நானும் உங்க 2 பேரையும் வெளியே அனுப்பணும்னு வாயில தான் பேசுறேனே தவிர என் தம்பியை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்கவே முடியாதுடி. ஐயோ, அவனை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேனோ தெரியல. வா கௌசல்யா, என்ன யோசிக்கிற? வா வா கௌசி. இல்ல இப்ப எதுக்கு? இத பாரு, மனுஷங்களுக்கு உடம்பு தான் முக்கியம். அது நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். நீ கவலைப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். என்ன, வா. வா கௌசி. இத பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த டாக்டர் இருக்காங்களே ரொம்ப கெட்டிக்காரங்க. செக் பண்ண உடனே என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க. என் டெலிவரி கூட இவங்க தான் பார்த்தாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நான் கூட இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். வா. ஹலோ டாக்டர். ஹலோமா, எப்படி இருக்கீங்க? உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இவங்க என்னோட கோ சிஸ்டர் சுரேஷோட ஒய்ஃப். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு 3-4 டேஸா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லிடுங்களே. அப்படியா? கொஞ்சம் எழுந்து உள்ள வாமா. என்ன டாக்டர், செக் பண்ணிங்களா? என்ன ப்ராப்ளம்? Nothing to worry. She is perfectly all right. லைட்டா ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கு. சில மெடிசன்ஸ் எழுதி கொடுக்கறேன். அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா போதும், எல்லாம் சரியாயிடும். டேப்லெட் எழுதியிருக்கேன், இதை சாப்பிட சொல்லுங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா. ஹலோ. ஹலோ, நான் கீதா பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த பேஷண்ட் கிட்ட சொல்லிட்டேன் சார். தேங்க்யூ வெரி மச் கீதா, தேங்க்யூ. கீதா, நீ உன்னை அறியாமலே ஒரு பொண்ணை அந்த பொண்ணுக்கு வர இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கேன். சார், நான் உங்க ஜூனியர் சார். உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டவ. ஹிப்போக்ரட்டிக் ரூல் பிரகாரம் என்னோட குருவுக்காக நான் இதை செஞ்சேன். எனிவே தேங்க்யூ. see you கீதா, பாய். ஸ்ரீவத்சா, நான் ஏற்கனவே துளசிக்கிட்ட என் முடிவை பத்தி தெளிவா சொல்லிட்டேன். சுதர்சனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், நம்ம கம்பெனியில எந்த யூனிட்டை அவனுக்கு பிரிச்சு கொடுக்கலாம், சொத்தை எப்படி டிவைட் பண்ணலான்னு நீ கொஞ்சம் ஐடியா கூட.
ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த காசு, பணம், காரு, பங்களா, சுகம், வசதி இதுலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. என்ன, பேசிக்கா பணக்காரனா பிறந்துட்டேன், அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த சொத்துல நீங்க மாமாவுக்கு பங்கு கொடுத்தாலும் சரி, இல்ல இந்த சொத்தையே கொடுத்தாலும் சரி, நேக்கு சம்மதம் தான். என்னடி பத்தோ? நேக்கும் ஸ்ரீவத்சன் சொல்றதுல உடன்பாடு உண்டுடி. ஆனா நீயா பார்த்து ஒரு நல்ல முடிவேட. பத்மா, நீதான் இந்த ஆத்துல எங்க எல்லாரையும் விட புத்திசாலி. எதை பேசினாலுமே நன்னா அறிவுபூர்வமா பேசுவ. இப்போ நீ என்ன சொல்ற? சுதர்சனுக்கு எவ்வளவு பிரிச்சு தரலாம்? அதை எந்த வகையில கொடுக்கலாம்? அம்மா, என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சு இந்த மேட்டர்ல என்னோட அபிப்பிராயம் கேக்குறீங்களே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஆத்துக்காரர் சொன்ன மாதிரி, மாமா சொன்ன மாதிரி, நீங்க சுதர்சன் மாமாவுக்கு எவ்வளவு சொத்து எழுதி கொடுத்தாலும் அத பத்தி இன்னைக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். கொஞ்ச நாளா சுதர்சன் மாமா போக்கு சரியில்லை. இந்த சொத்தையெல்லாம் அவர் பேருக்கு எழுதி வச்சு அவர் தப்பான பாதையில போய் இந்த சொத்தையெல்லாம் அழிச்சுட்டா அவரையே நம்பி இருக்கிற துளசியோட, கிருஷ்ணாவோட நிலை என்ன ஆகுறது? நீங்க என்ன செஞ்சாலும் துளசிக்கும் கிருஷ்ணாக்கும் அதுல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. அதனால இந்த சொத்தை கிருஷ்ணாவும் துளசி பேர்லயும் எழுதி வைங்கன்னு நான் சொல்றேன். இந்த ஐடியா நமக்கு வராம போச்சே. டேய், நமக்கு என்னடா நமக்கு? உங்க அம்மாக்கே இந்த ஐடியா தோணலையேடா. என்னன்னா அது? பத்மா என்ன சாமானியப்பட்ட பொண்ணா? இந்த ரங்கநாயகியோட மாட்டு பொண்ணாச்சு அவ. என் காலத்துக்கு அப்புறம் என் இடத்துல இருந்து இந்த சாம்ராஜ்யத்தையே ஆள போறவன். கரெக்டா சொன்னமா. என் மாட்டு பொண்ணுனா என்ன சாதாரணமா? ஹாய் நித்யா. ஹாய் பாஸ்கர். என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அந்த ராஜரத்னத்தோட சொத்து எங்க 2 பேருக்கும் வரத்துக்கு நீங்க ஏதாவது வழி பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க செய்யல. இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? ராஜரத்னத்துக்கு சம்பந்தமே இல்லாத 3வது ஆள் அந்த சுரேஷ். இப்ப மொத்த சொத்து அவனுக்கு போய் சேர போகுது. சொத்துக்காக காத்துட்டு இருந்த எங்களோட நிலைமை என்ன சார்? சார், நாங்க உங்களுக்கு எவ்வளவு உதவிலாம் செஞ்சிருக்கோம். செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாதுதான். இருந்தாலும் அந்த ராஜரத்னத்தோட எல்லா சொத்தையும் வாங்கி தந்துருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நீங்க கேட்டப்பெல்லாம் நாங்க பணத்தை கொடுத்தோம். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அந்த ராஜரத்னத்தோட சொத்தை வாங்கி தர மாட்டீங்க போல இருக்கு. நித்யா மேடம், உங்களோட கோபம், உங்க அண்ணன் பாஸ்கரோட வருத்தம் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. நாம நினைச்சிருந்த பொருள் நம் கண் முன்னாடியே இன்னொருத்தருக்கு சொந்தமாறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜரத்ன சொத்து உங்க 2 பேருக்கும் கிடைக்கணுங்கிறதுல நான் என்ன செய்வேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. அது மட்டும் இல்ல, ராஜரத்ன சொத்து அவர் சொந்த உழைப்பால வந்தது. அவர் யாருக்கு வேணாலும் அந்த சொத்தை எழுதி வைக்கலாம். அந்த உரிமை அவருக்கு இருக்கு. அவர் யாருக்கு என்ன சொல்றாரோ அதன்படி அந்த உயிலை பதிவு செய்யறேன். நாளைக்கு என்ன கூப்பிட்டு, ராஜரத்ன சார், இந்த சொத்தெல்லாம் நித்யா பாஸ்கர் மேல எழுதி வைனா அவ்வளவு சொத்துக்களையும் உங்க 2 பேர் மேலையும் எழுதி வச்சிருவேன். அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கணும். அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தீங்கன்னா அதுக்கு தடையா இருக்கிற லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. அவங்கெல்லாம் ராஜரத்ன வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவோம். இல்லைன்னா அவங்க மேல அவநம்பிக்கை வர மாதிரி டிராமா பண்ணி நீங்க சாதுரியமா ராஜரத்ன சொத்து அடைய செயல்படுங்க. நான் சட்ட ரீதியா மறைமுகமா உங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். 1 செகண்ட். ஹலோ. ராஜரத்னம் பேசுறேன். சொல்லுங்க சார். வக்கீல் சார், நாம ஏற்கனவே பேசுன மாதிரி சுரேஷ் பேர் மேல சொத்து எழுதி வைக்கணும். இது விஷயமா நீங்க இங்க வந்தீங்கன்னா டீடைலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்துடுறேன் சார். தேங்க்யூ வெரி மச்.
பாஸ்கர் நித்யா, இப்போ ராஜரத்ன ஐயா தான் ஃபோன் பண்ணாரு. இந்த சொத்துக்கள் பூராவும் சுரேஷ் மேல எழுதி வைக்கிறதுல அவர் உறுதியா இருக்கார். நீங்க உடனடியா அதிரடி முடிவு எடுக்கலன்னா இந்த சொத்து பூராவும் சுரேஷுக்கே போய் சேர்ந்துடும். அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணணுமோ அதை உடனே செஞ்சு போடுங்க. கொஞ்சம் சாப்பிடுச்சுன்னா கொஞ்சம் இங்க ஆகட்டு. எனக்கு குழந்தைய ஒழுங்கா பிடிக்கும்னா புறையறிட போறது. எல்லாத்துக்கும் என்ன துளசி, பாத்து துளசி. சாப்பிடுறா. சுதர்சனை கூப்பிடு. சுதா, இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவு நான் மனப்பூர்வமா எடுத்த முடிவு இல்ல. இந்த முடிவை தவிர நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு எந்த முடிவும் எடுக்க தெரியல. சமீப காலமாவே உன் போக்குல நிறைய வித்தியாசம் தெரியுது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உன் மனசுல இவ்வளவு நாளும் இந்த ரங்கநாயகி குடும்பத்துக்கு நிறைய உழைச்சிட்டோம், இனிமே தனியா உழைச்சு நமக்குன்னு சம்பாதிக்கணும்னு உனக்கு எண்ணம் வந்திருக்கும். அந்த எண்ணத்துலதான் நீ இந்த ஆத்து மனுஷாட்ட ஒட்டும் உறவும் இல்லாம இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால நான் மனச கல்லாக்கிண்டு நோக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு உன்னை தனியா வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். Tim